எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்த கிஃப்ட் சீரீஸில் இது பார்ட் 7. சரி, நான் இந்த மாதிரி என் ஹேருக்கு வந்து நிறைய கிளிப்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எந்த கிளிப்புமே செட் ஆகாமல் கடை ஏறி போகும். ஏன்னா கிளிப்பை வந்து நம்ம தூங்கும் போது இப்போ நம்ம வெளியே எங்கே கொண்டு போடணும் அப்படின்னா ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா கொண்டு போடுவோம் நம்ம. அப்போ எதுவுமே எனக்கு ஹேருக்கு வந்து செட்டே ஆகாது. பட் எங்கள் அண்ணா மலேசியாவில் வாங்கி கொடுத்த இந்த கிளிப்பு வந்து என் ஹேருக்கு செம்மையாக செட் ஆகுது. தூங்கினா போதும், காலைல ஏஞ்சா போதும், லீவில் இருந்தால் போதும். இந்த ஹேர் கிளிப் தான் நான் நிறைய யூஸ் பண்ணுறேன். டீலி ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு கொடுத்ததையும் எங்கள் ஆச்சிக்கு கொடுத்ததையும் எல்லாத்தையுமே நானே எடுத்துக்கிட்டேன். சரி, அவ்வளோ தேவைப்படுது. இதை என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஹேருக்கு, அது வந்து ஹேர் வாஷ் பண்ணால் இது வந்து ஹேர் என்ன வச்சு அந்த மாதிரி வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு மாற்றி நான் வந்து யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து என் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து திக்காக இருக்கும். அப்படியே எந்த ஒரு கிளிப்புமே செட் ஆகாது. பட் இந்த கிளிப்பு வந்து ரொம்ப நல்லா செட் ஆகுது. இது என்னை விட இன்னொரு திக்கான முடி இருக்கவங்களுக்கும் இது நல்லாவே செட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக இருக்குது. இந்த டிசைனுமே இந்த கலருமே ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு போய் ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்பு பின்ட்ரெஸ்ட் லுக் அந்த மாதிரி ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இது ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு ஃப்ளார் மட்டுமே வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு அப்போது யூடியூப்பில். ஆனால் அப்போ எனக்கு கிடைக்கல. ஐ ஆம் லேட் டு த ட்ரெண்ட். நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 8.